Oppo Reno 12 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, ப்ராசஸ் அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. இது ஓப்போ ரீனோ 11 ப்ரோ விட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ ரீனோ 12 இதுக்கு முன்னாடி மாடல் ஓப்போ ரீனோ 11 அது வந்து ஒரு 4 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அடுத்த ஃபோன் இன்னொரு 4 மாதம் போனால் இதோட அப்கிரேட் ஃபோன் வந்து அது இப்படி தான் இருக்குது. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே 1200 நெட்ஸ் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவராலாக ஓகேவாக இருக்குது. எப்பவும் கொடுக்குறாப்புல எல்லா ஃபோன்லையும் இருக்கிறாப்புல AMOLED 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 6.7 இன்ச் எல்லா ஃபோன்லையும் காமனாக வரப்பில் இவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 50 எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா, அதாவது 50 எம்பி நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சாரு. அடுத்தது 32 எம்பிக்கான டெலிஃபோட்டோவாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு 8 எம்பிக்கான வைட் அல்ட்ரா வைடாக இருக்குது. ஓகேங்களா. 3 கேமரா 4K வீடியோவை 30 எபிஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃப்ரண்ட்டில் 50 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓப்போ ரீனோ 12 ப்ரோலையும் இதுதான் கொடுத்துக்கிறாங்க. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து 50 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா எப்போவுமே ஓப்போவில் நல்லாவே இருக்குது. இது அதே போல் தான் இதுவுமே கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் ஓப்போ ரீனோ சீரீஸ் எப்போவுமே கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் தான் இது நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்ரி, நல்லா மேசிவான பேட்ரிங்க. இது வந்து 60-80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 80 வாட் வந்து ஓப்போ ரீனோ 12 ப்ரோக்கு வரும். இது வந்து 60-80 தான் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 12GB ரேம் வேரியண்ட் வரும், 8GB ரேம் வேரியண்ட் வருங்க. இது 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலு பெஸ்ட் வேரியண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து 30,000 வர 32,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 32,000 சரிங்களா. இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 8250 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ்னால தான் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது. ப்ராசஸ்ஸு கேமராவுக்குனால தான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அடுத்து 7.3 mm திக்னஸ் ஸ்லிம்மான ஃபோனுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. ஆமாங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து IP65 ஒரு ட்ராப்லாம் விழுந்து ஒன்றும் ஆகாது அது மாதிரி. அதே போல் இந்த ஓப்போ ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸில் இருக்கிறாப்புல தண்ணிக்குள்ள போட்டு முக்கியில் எடுக்கிறாப்புல இல்லைங்க. இது வந்து நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்குது. அடுத்து Android 14 இப்போ இருக்கிற அப்கிரேடான இதுதாங்க. Android 14 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருது. அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR பிளஸ்ட் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. மேலும் ஓப்போவில் இருக்கிற AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே வருதுங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. எல்லாத்துக்கும் வர காமன் மாதிரி தான் இது நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்து சொல்கிறேன். அடுத்தது பேட்டரி லைஃப் ஓகேவாக இருக்குது, நல்லாவே இருக்குங்க. அடுத்தது ப்ராசஸும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸ்லிம்மான ஃபோனு, அப்புறம் நல்ல ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. இது மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற தப்பு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் 25,000 வச்சா கரெக்டாக இருக்குது. ஆனால் இவங்க பேஸ் வேரியண்ட்டு 32,000 வச்சா யார் வாங்குவா? இதை இவங்க காம்படிட்டரில் ஒரு 25,000 இது மாதிரி ஃபோனில் கிடைக்கும்போது அதை தான் ப்ரிப்பேராக ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து 2வதாக போவாங்க. அதனால் இவங்க ப்ரைஸ் மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கு 32,000 வைப்பாங்க இந்த ஃபோனுக்கு. நீங்கள் அந்த ஃபோன் வாங்கிடலான்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு. பை, டேக் கேர்.